இப்போ ஆன்மீகம்னு சொல்றீங்களா? ஆன்மீகம் என்னத்தை சொல்லுது? நம்ம முற்பிறவிங்கிறது ஒரு மூட நம்பிக்கை கிடையாது. என்னைக்குமே ஆன்மீகம் மூட நம்பிக்கையை வளர்க்கல, மூட நம்பிக்கையை ஊக்குவிக்கல. முற்பிறவின்னு ஒன்று இருக்கு, அந்த பாவ புண்ணியம் தான். இந்த பிறவில அந்த பாவம் தொடராம இருக்கிறதுக்கு என்ன வழிமுறைகளை இப்போ இந்த கர்மாவை நம்ம போக்கணும், என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, ரெட்ரோ ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பர் வராகி சித்தர் அவர்கள். வணக்கம் சார். ஆன்மீக நாடு அனைத்து நண்பர்களுக்கும் வராகி அணியாசி பழுது மாற்றம் வணக்கம். முற்பிறவி அப்படின்றது உண்மைதானா சார்? இப்போ இன்னைக்கான பிரச்சனை என்னன்னா, இன்னைக்கு முற்பிறவி இருக்கா இல்லையா, இல்லை முற்பிறவிங்கிறது ஒன்று இருந்ததா இல்லையா, இன்னைக்கான பிறப்பு எப்படி அப்படிங்கிறது இன்னைக்கு பெரிய பேசுபடு பொருளாக இருக்குது. இப்போது எனக்கு கற்றுக் கொடுத்த ஆன்மீகம் என்ன கற்றுக் கொடுத்துச்சு, இல்லை ஆன்மீக சான்றோர்கள், சித்தர் பெருமக்கள், குருமார்கள் இவங்கெல்லாம் என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னாக்கா, முற்பிறவின்னு ஒன்று இருந்ததுன்னா முற்பிறவின்னு ஒன்று இருந்தது. அதோட எக்ஸ்டென்ஷன் தான் இந்த நம்ம செய்த பாவ புண்ணியத்தோட பலன் தான் இந்த பிறவி அப்படிங்கிறது. இது சித்தர் பெருமக்களும் சரி, இந்த ஆன்மீக நூல்களும் சரி, ஆன்மீகம் சார்ந்த குருமார்களும் சரி, இதைத்தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நான் நம்புகிறோம், அவ்வளோதான். இது இருக்கா இல்லையான்னு நான் சொல்ல கிடையாது. சித்தர் பெருமக்களும் குருமார்களும் எல்லாருமே இதைத்தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு பெற்றவர்களும் இதைத்தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த முற்பிறவிங்கிற ஒரு விஷயம் எங்கே நம்ம கேள்விக்கு உரியதாக ஆகுது அப்படின்னாக்கா, இப்போது நம்ம பாவம் பண்ணால் நமக்கு ஏதாவது பிரச்சனை கொடுக்குமான்னு, நீங்கள் முற்பிறவி இருக்கா இல்லையாங்கிறத விட இதில் இன்னொரு விஷயத்த தெரிஞ்சுக்கலாம். இப்போ இன்றைக்கி நம்ம பாவம் பண்ணுனா அடுத்த பிறவிங்கிறது நமக்கு ஒரு கஷ்டப்படுற மாதிரியோ, இல்லை ஏதோ ஒரு விஷயத்த நமக்கு கற்றுக் கொடுக்கும், இல்லை நம்ம அடுத்த பிறவியில் நம்ம கஷ்டப்படுவோம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இன்றைக்கி ஒரு சிலரை இது பண்ணுறாங்க. இப்போது ஏன் அது ஒரு நல்வழிப்படுத்துறது கூட இருக்கலாம் இல்லையா? ஒரு மனுஷனை நல்வழிப்படுத்துறது கூட, இப்போ இன்றைக்கி இந்த பிறவியில் நீ இதை பண்ணுனா அடுத்த பிறவி நீ கஷ்டப்படுவான்னா, இதில் என்ன பண்ணுவான், அடுத்தது நான் தப்பு செய்யாமல் இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை நேடுவோம். இப்போது வீட்டில் ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு குழந்தை இருக்குது, இந்த குழந்தை ஏதாவது சுட்டி பண்ணிக்கிட்டே இருக்குன்னா அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, ஏதாவது இல்லை சின்னது இந்த திருடோ இல்லை ஏதோ ஒன்று குழந்தைங்க என்ன பண்ணும், அந்த விஷயம் பண்ணும்போது சாமி கண்ணை குத்திடும், இல்லை சாமி இந்த மாதிரி பண்ணும், இல்லை பூச்சாண்டிகிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்லாம் ஒவ்வொன்றா சொல்லி அந்த குழந்தைய அம்மாமார்கள் வளர்ப்பாங்க. இப்போ இவங்க எதுக்கு சொல்கிறாங்க, தன்னோட குழந்தைய சீர்படுத்துறதுக்கு செம்மைப்படுத்துறதுக்கு தான் அவங்க சொல்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் இது எப்போ தப்பாகும்? இப்போது நம்ம குருமார்களும் சரி, சித்தர் பெருமக்களும் சரி, நம்ம ஆன்மீகமும் சரி என்ன கற்றுக் கொடுக்குறது, ஒரு மனுஷனை சீர்படுத்துறது, செம்மைப்படுத்துறதுக்கு, நல்லொழுக்கத்தோடு வாழ்கிறதுக்கு என்ன வழியோ அதை மட்டும்தான் இந்த ஆன்மீகம் கற்றுக் கொடுக்குது. என்றைக்குமே ஆன்மீகங்கிறது மூட நம்பிக்கையை வளர்க்குறது கிடையாது. அதில் ஒரு சிலர் எடுத்துக்கிற கருத்தை பொறுத்து இருக்குது, நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான். இப்போ ஒரு அருவாங்கிறது ஒரு கசாப்பு கடைக்காரனுக்கு ஆடை வெட்டுறதுக்கும் பயன்படும், அதே ஆட்டுக்கு தேவையான இறை வெட்டுறதுக்கும் பயன்படும். அதை யார் எப்படி எடுத்துக்கிறாங்கிறத பொறுத்து தான் இருக்குது. முற்பெயர்னு ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்டாக்க முற்பிறவின்னு ஒன்று இருக்குது. அதோட பாவ புண்ணியம் தான் இந்த பிறவிக்கான பயன்கிறது என்னது குருமார்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். சரிங்க சார். இப்போ முற்பிறவியில செஞ்ச பாவம் மட்டும்தான் அடுத்த பிறவியில தொடருமா, இல்லைன்னா நன்மையும் தொடருமா? நம்ம சேர்த்து வச்சிருக்க நன்மை தீமை இதோட பலன் தானே. நம்ம பேங்க்ல என்ன போட்டு வச்சிருக்கோமோ அதை தான் நம்ம எடுத்து செலவு பண்ண போகிறோம். அதே மாதிரி தான் நம்ம அந்த கர்மாங்கிற அந்த ஊழ்வினை நம்மளோட வாழ்க்கை பயணத்தில் என்னத்தை சேர்த்து வச்சிருக்கோமோ அந்த நன்மையும் தீமையும் கலந்தது தான் நம்மளோட வாழ்க்கை. அதில் தான் இந்த பிறவியில் நீங்கள் இந்த மாதிரி நல்லதை மட்டும் பண்ணுங்கள், பிறருக்கு எந்த தீயதையும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி தான் வளர்க்குறாங்க. முற்பிறவி இருக்கா இல்லையாங்கிறத விட எல்லா ஆன்மீகம் மூட நம்பிக்கையை வளர்க்கலாம். சித்தர் பெருமக்களாக இருந்தாலும் சரி, ஐயன் திருவள்ளுவராக இருந்தாலும் சரி, நபிகள் நாயகமாக இருந்தாலும் சரி, இயேசுநாதராக இருந்தாலும் சரி, வள்ளலார் பெருமானாக இருந்தாலும் சரி, இவங்க போதிக்கிற ஒரே விஷயம் என்னென்னா ஆன்மீகத்தை தான் போதிக்கிறாங்க. யார் ஆன்மீகத்தை அப்போ திருவள்ளுவர் கூறியதோ இல்லை மற்றவங்க மற்ற பெருமக்கள் கூறியதோ எதுவுமே ஆன்மீக மூட நம்பிக்கை எங்கே யாருமே வளர்க்க. ஒரு மனுஷனை சீர்படுத்த, செம்மைப்படுத்த, அவனோட உள்ளம் மனம் எல்லாமே ஒரு நிலையை நோக்கி போகிறதுக்கு அந்த இதுக்கான வழிவகைகளை தான் நம்ம சொல்லிக் கொடுத்துருக்காங்க ஒழிய மூட நம்பிக்கை. அதை நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி யாரும் அதை எப்படி கையில் எடுத்துக்கிறாங்கன்னு பொறுத்து. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் முற்பிறவின்றதையே நம்ப மாட்டேங்கிறாங்க. ஆன்மீகத்தை எந்த அளவுக்கு நம்புறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? இல்லை, நம்புறாங்க நம்பாதுன்னா அவங்களோட தனிப்பட்ட விஷயம். நம்பிக்கைங்கிறது இப்போ நீங்க சொல்றீங்க யாருமே முற்பிறவியை நம்புறாங்க நம்பலை அப்படிங்கிறது. ஏன்னா அது ஒரு மூட நம்பிக்கை அப்படின்ற ஒரு கருத்தை முன்மொழிகிறாங்க. இல்லை, அது நீ மூட நம்பிக்கையும் அதான் சொல்றேன். ஆன்மீகம் என்னைக்குமே மூட நம்பிக்கையை கற்றுக் கொடுக்கலாம். இப்போ சமயத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு இந்து சமயத்தை நான் பின்பற்றி வாழ்றவனாக இருந்தாலும் சரி, இப்போ நான் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இஸ்லாமியத்தை என்ன சொல்லுதோ திருக்குறானை யார் படிப்பேன், இப்போ நான் திருக்குறானை
வச்சு நான் படிச்சிருக்கேன். அதில் என்ன சொல்ல, இப்போ ஒருத்தர் யார் என்ன சொல்கிறாங்கிறது ஒரு விஷயம் கிடையாது, அவங்க என்ன கருத்தை சொல்கிறாங்கன்னு எடுத்துக்கணும். நீ அதில் இருக்கிற குறைகளை மட்டுமே எடுத்துக்கிட்டு இருந்தாக்கா, அவன் நல்லதை சொன்னாக்கா நல்லதை ஒதுக்கிட்டு நம்மளோட அதை ஒரு கான்ட்ரவர்சிக்காகவோ இல்லை வாதம் பண்ணுறதுக்காகவோ தேவையில்லாத ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துட்டு நமக்கு என்ன தேவை? இப்போ நம்ம அதான் ஒருத்தன்கிட்ட கிடைக்கிற அந்த நம்ம கண்ணாடி முன்னாடி என்ன காட்டுறோமோ அதைத்தானே திருப்பி காட்ட போகுது. நம்ம முற்பரவிங்கிறது ஒரு மூட நம்பிக்கை கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை நம்ம சொல்லாமே, இந்த முற்பரவிங்கிறத விட்டுட்டு அந்த நம்ம ஆன்மீகங்கிறது மூட நம்பிக்கை, அது பிற்போக்குத்தனம் அப்படின்னு நீங்கள் ஒரு வாதத்தை வைக்கிறீங்க. இப்போ அதுக்கான பதில் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். நான் யாரையோ குறையோ கூட்டியோ நான் சொல்ல கிடையாது. ஒரு விஷயத்த என்ன சொல்கிறேன்னா, இப்போது ஒருத்தன் 1000 ஐயக்கத்தனம் பண்ணிகிட்டு இருக்கான், டெய்லி தண்ணி அடிக்கிறான், பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான், ஒரு குடும்பத்தில் இருக்கோம். இப்போ நான் நிறைய இந்த இதில் இருக்கிறதுனால நிறைய பார்க்குறேன். இவன் என்ன பண்ணுறான், ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த சபரிமலைக்கு இப்போ இந்த புரட்டாசி முடிஞ்சோன்னா இப்போ சபரிமலைக்கு மாலை போடுவோம். இப்போ இன்னைக்கு காலையிலேயே எனக்கு ஒருத்தர் கூப்பிட்டு அவங்க அம்மா கேட்டாங்க, நான் கார்த்திகை போகிறதுக்கு புரட்டாசியில் போட்டுருங்க, ஜனவரி வரைக்கும் அவன் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. என்ன அப்படின்னாக்கா, அவன் தண்ணி அடிச்சுட்டு 1000 பிரச்சனை பண்ணாலும் வீட்டுக்கு அடங்காமல் தெரிஞ்சாலும் இந்த இப்போ செவ்வாய்க்கிழமை புரட்டாசி 1ஆம் தேதி அன்னைக்கு அவன் மாலை போட்டானா தை மாதம் அந்த ஜோதி பார்க்குற வரைக்கும் அவனை மாதிரி ஒரு யோகியனை பார்க்க முடியாது. இந்த ஆன்மீகம் என்னத்தை கற்றுக் கொடுத்துச்சு? அந்த தப்பு தண்டா பண்ணு இல்லை வேறு ஏதாவது கற்றுக் கொடுத்துச்சா? அந்த 3 மாதமும் இப்போ அவன் ஒரு 4 மாதம் அந்த விரத காலங்களில் இருக்கான்னா அந்த சுய ஒழுக்கத்தோட அவன் மற்றவங்ககிட்ட பழகிறதா இருந்தாலும் சரி, அவன் என்ன மாதிரியான விஷயத்தில் இருக்கான், இந்த விஷயத்தை தான் ஆன்மீகம் கற்றுக் கொடுக்குது. இப்போ ஒருத்தனை சுய ஒழுக்கத்தையும் சரி நன்னறியும் சரி. இப்போ ஆன்மீகம்னு சொல்கிறீங்களா, ஆன்மீகம் என்னத்தை சொல்லுது? பிறப்பால் அன்புகள், மற்றவங்களுக்கு தீங்கு செய்யாத, நான் இருக்கிற வரைக்கும் நல்லதை பண்ணு அப்படின்னு தான் சொல்லுது. மற்றவங்க கெடுதல் பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணுன்னு எந்த ஆன்மீகமும் சொல்ல. எல்லா ஆன்மீகமும் எல்லா சமயமும் ஒரு விஷயத்தை தான் சொல்லுது. அதை நம்ம இங்கே புரிஞ்சுக்கிறவங்க தன்மை மாறி இருக்கு. இப்போ நான் சொன்ன ஒரு உதாரணம் தான், அவன் அந்த 4 மாதமும் அவன் அவ்வளோ சுய ஒழுக்கமாக இருக்கான். அதுக்கு காரணம் என்ன? இதைத்தான் ஆன்மீகம் சொல்லி கொடுத்துருக்க ஒழிய மற்ற அதுக்கு முன்னாடி அவனோட பாஸ்ட் லைஃபுக்கான இதை நம்ம சொல்ல முடியாது. அதை நம்ம கடைபிடிக்கிறது அதே அதுக்கப்புறம் அதை தொடர்ந்தானா அவனோட வாழ்க்கை எவ்வளோ செம்மைப்படும். இதைத்தான் ஆன்மீகம் சொல்லி கொடுக்குது. அதை புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுட்டா சரி. அதை தர்க்கம் பண்ணுறவங்கள்ட்ட நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. என்றைக்குமே ஆன்மீகம் மூட நம்பிக்கையை வளர்க்கலை, மூட நம்பிக்கையை ஊக்குவிக்கலை. சித்த பெருமைக்குள்ள மற்ற அறிஞ பெருமைக்குள்ள அதை போதிக்கலை. இப்போ முற்பிறவியில் செய்த பாவம் இந்த பிறவிலை தொடருதுன்னு சொல்கிறீங்கல்ல, இந்த பிறவியில் அந்த பாவம் தொடராமல் இருக்கிறதுக்கு என்ன வழிமுறைகளை பின்பற்றோம்? இப்போ முற்பிறவியில் நம்ம செய்த பாவம் பண்ணியிருந்தால் இந்த பிறவியை நம்ம முற்றுவோமே. ஒரு பிறவி இல்லைன்னே நீங்கள் நினச்சிக்கோங்களேன், ஏன் அதை போய் வாதத்துக்குள்ள வச்சுக்கோங்க. இப்போ இந்த பிறவியில் நம்ம நல்லது பண்ணனா இந்த நன்மை இருக்கும், இது கெட்டது பண்ணால் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும், அதனால் நீங்கள் இப்படி இருங்க அப்படின்னு ஒரு வழிகாட்டுதில்லை. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம ஏற்கனவே சொன்னது தான், ஒரு பெற்றவை நம்ம தாய் என்ன பண்ணுவோம், ஒரு குழந்தையை எப்படி சீர்படுத்தி செம்மைப்படுத்தி வளர்க்கணுங்கிறது அவனுக்கு தெரியும். அந்த மாதிரி நம்மக்கிட்ட நம்ம அறிஞ பெருமக்களும் சரி, நம்ம இந்த நான் குறிப்பிட்ட மாதிரி வள்ளுவராக இருந்தாலும் சரி, இவர் திருவள்ளுவராக இருந்தாலும் சரி, வள்ளலார் பெருமக்களாக இருந்தாலும் சரி, இவங்கெல்லாம் என்னத்தை சொல்லியிருக்காங்க, நீங்கள் நம்மளோட வாழ்க்கையை நெறிமுறைப்படுத்துறதுக்கு தானே இதை வகுத்து கொடுத்துருக்காங்க. இதில் என்ன இருக்குது? இப்போது ஒரு பயம் இருக்கும் இல்லையா, ஒரு இப்போ 5 வயசில் ஒரு குழந்தை இப்போ படிக்குது, இந்த படிக்கிற வயசில் அம்மா நீங்கள் இந்த மாதிரி இப்போது எனக்கு ஒரு சின்ன ஒரு கெடுதல் பண்ணால் கூட என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பயமாக இருக்குது. என்னன்னா நமக்கு அன்றைக்கி சொல்லிக் கொடுத்து நம்ம வளர்த்தது, அன்றைக்கி ஆசிரியர் பக்கம்லாம் அடித்து தான் வளர்த்தாங்க. இன்றைக்கி ஒரு விஷயத்தை செய்யணும்னா கூட யோசனை பண்ணி செய்ய வேண்டியதாக இருக்குது. இப்போது உதாரணத்துக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு பையனை கூட குடிக்கு அடிக்ட்டு, ஆனால் அவங்க அம்மா மேலே பாசம். நானாக தண்ணி அடித்தாலும் அவங்க அம்மாவே அடிப்பான். ஆனால் தண்ணி அடிக்கலைன்னா அவங்க அம்மா மேலேயும் சரி கடவுள் மேலேயும் சரி அவ்வளோ பக்தி. இன்னொன்று என்னென்னா, ஒரு சின்ன விஷயம் பண்ணனாலும் ஒரு பொய்யே சொல்லணும், ஏன்னா எனக்கு சாமி எனக்கு ஏதாவது பண்ணிடும் அப்படிங்கிற அந்த ஒரு பயம். இப்போ இந்த பயம் எதை கொடுக்குது? நல்வழியத்தானே கொடுக்குது, கெட்டதை கொடுக்கலையே இல்லையா? பிறவியில செஞ்ச பாவத்தை போக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான தெய்வங்களை வழிபடலாம். இப்போ தெய்வங்களை வழிபட்டாதான் நம்மளோட பாவங்கள் போகுங்கிறது விஷயத்தை விட, நம்ம வாழ்கிற வாழ்க்கையை ஒன்று பிறருக்கு உதவியாக வாழணும். இந்த கொரோனா டயத்தில் எந்த சமயம்னு பார்க்கல, என்ன ஜாதின்னு பார்க்கல, இதெல்லாம் யாருமே பார்க்கல. இப்போ எத்தனை பேரோட துய துடைக்கிறதுக்கு எத்தனை பேர், இதைத்தான் நான் நம்ம சமயங்களும் சரி நம்ம இந்த ஆன்மீகம் சரி இப்போ கற்றுக் கொடுத்துச்சு. அப்போ எங்கே போச்சு இந்த மற்ற மூட நம்பிக்கை, எங்கே போச்சு இந்த பிற்பகுத்தனம், எங்கே போச்சு? இப்போ கொரோனாவே உங்களுக்கு கற்றுக் கொடுத்துச்சு. அதுவும் இல்லாமல் இப்போ ஏன் நம்ம சென்னையில் இந்த தண்ணி எத்தனை பேர் அழிஞ்சோம்? அப்போ இங்கே யாராவது சமயம் பார்த்து வேலை செஞ்சோமா, இல்லை யாராவது வேறு ஏதாவது இன்னும் ஜாதி நீ அப்படின்னு சொல்லி ஏதாவது பார்த்துருந்தேன்?
இதைத்தான் கற்றுக் கொடுத்தது இந்த நம்ம சமயம். இப்போ இந்த கர்மாவை நம்ம போக்கணும் அப்படின்னாக்கா என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, நம்ம இருக்கிற காலத்தில் பிறருக்கு உதவியாக இருக்கலாம், இல்லை பிறருக்கு உதவியாக கூட இல்லை அப்படின்னா கூட உபத்திரியம் பண்ணாமல் இருக்கிற காலத்தை நிம்மதியாக வாழ்ந்துட்டு போகிறக்கு என்னவோ நம்ம அதை செஞ்சாவே போதும். நம்ம இங்கே வந்து என்னென்னா நம்ம அடுத்தவங்களை கொள்ளையடிச்சு நம்ம சம்பாதிக்கணும், இல்லை அடுத்தவங்களை இடத்த கொடுக்கணும், அடுத்தவங்களுக்கு நம்ம துரோகம் பண்ணணும், இந்த மாதிரியான ஒரு எண்ணம் இல்லாமல் நம்மளோட வாழ்க்கையை சீரோட செம்மையோட நம்ம வாழ்ந்தாவே, நல்ல ஒழுக்கத்தோட வாழ்ந்தாவே அதுவே போதும். ஒரு கெட்டவன் தான் நல்லவனை மாற முடியும். நல்லவன் நல்லவனாக தான் இருப்பான். ஒரு கெட்டவன் ஏன் கெட்டவன் நல்லவனை மாறக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? ஒரு சிலர் வந்து நம்ம சிலர் பார்த்தீங்கன்னாக்கா, சிலர் ஜெயிலில் இருந்துட்டு வந்தவங்க கூட அந்த அவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். என்ன சொல்லுவேன், நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன், ஏன்டா பண்ணேன்னு சொல்லி இப்போ இது பண்ணுறேன். சில பேர் வந்து சாமியாராக கூட போயிருக்காங்க. சில அவ்வளோ ஞானத்தை பேசுகிறவங்க அந்த மாதிரி நம்ம காசிக்கு போகும்போது மற்ற இடத்துலலாம் நிறைய பார்க்குறோம். நான் இவ்வளோ விஷயங்கள் பண்ணிவிட்டு இப்போ தான் நான் தெரிஞ்சு நான் நல்லபடியாக வாழ்கிறேன், என்னோட வாழ்க்கையோட அர்த்தத்தை நான் இப்போ தான் புரிஞ்சுக்கினேன். அப்போ இதெல்லாம் வந்து எங்கே கொடுக்குது? நம்மளோட ஆன்மீகம் தான் கொடுக்குது. கர்மாவை கழிக்கணும்னா நம்ம பிறருக்கு உதவியாக இருக்கணும். நம்மளால் முடிஞ்ச மற்றவங்கள நீங்கள் ஒன்றும் இல்லை, அந்த பசிப்பினியால் வாழ்கிறவனோட பசிப்பினியை இது போக்குனா இது மாதிரியான ஒரு பெரிய உதவி எதுவுமே கிடையாது. முற்பிறவியில பெற்றோர்கள் செஞ்ச பாவம் கூட பிள்ளைங்களை தான் வந்து செய்யணும்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? அதுக்கு நான் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். முற்பிறவியை நீங்கள் தூக்கி போட்டுருங்க. இப்பிறவியில் இப்போ எனக்கு தெரிஞ்ச அதுக்கான ஆன்சரை நீங்களே முடிவு பண்ணிக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு தொழிலதிபர் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இங்கே தான் சென்னையில் தான் இருக்கார். அவர் என்ன பண்ணார், அவர் வாழ்ந்த விதம் வந்து ரொம்ப அடிமட்டத்திலேருந்து கஷ்டப்பட்டு வந்தவர் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கடை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து ஒரு நல்ல நிலமையில் இருக்கார், நல்லா சம்பாதிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் குழந்தைகளுக்கு உண்டான 7 ஜென்மத்துக்கு உண்டான எல்லா சொத்து பணத்தெல்லாம் சம்பாதிச்சார். ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுது, அந்த அதிகார போதையும் பணத்திமுறும் அவர் என்ன தேவையில்லாத ஒரு சில விஷயங்களை பண்ண வைக்குது. அப்புறம் அவர் சொன்னார், அப்புறம் அதுக்கு என்ன பண்ணுறாரு, இப்போ நான் சொன்ன மாதிரி போய் ஒரு கோயிலில் போய் அன்னதானம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கார். இடையில என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, நான் என் பசங்களுக்கெல்லாம் என்ன உண்டான எல்லாமே பண்ணிவிட்டேன், கல்யாணம் பண்ணிட்டேன், எல்லாமே என் குடும்பம் நல்லா சேஃபாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சாமி. இப்போ நீங்கள் எங்கே ஒரு இடம் சொல்லுங்கள், வேணால் நான் போயிட்டு வரலாம், நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன், இல்லைன்னா சுற்றுலா போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சொல்லிவிட்டு ஒரு இடம் போயிட்டு வந்துட்டு வந்து என்னை கூப்பிட்ட, சாமி எனக்கு கலந்துட்டே பேசினேன், என்ன அப்படின்னா பையன் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இப்போ இதுக்கான பதிலை நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த காலத்தில் பண்ணுற பாவம் இந்த காலத்திலே கண்டிப்பாக இந்த காலத்திலே நம்ம இப்போ என்ன பண்ணுறோமோ அதான் சொல்லுறேன், கண்ணாடி முன்னாடி என்ன காட்டுறோமோ அதைத்தான் திருப்பி காட்ட போகுது. நம்ம வினை விதித்தவன் அதை அறுத்து தான் ஆகணும். அதில் எந்த இதுவும் கிடையாது. அதுக்குண்டான நம்ம செஞ்ச பாவ புண்ணியம் அதுக்கு உண்டான பலனை நம்ம அனுபவிச்சு தீர்ந்துட்டு தான் போகணும். நிறைய சந்தேகங்கள் இருந்தது, அந்த சந்தேகங்கள் எல்லாம் தீர்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.